எனக்கு 23 வயது இருக்கும்போது குஜராத்தில் ஒரு வேலை கிடைத்தது. அது ஒரு தற்காலிக வேலைதான். எனது அக்கா கணவர் முயற்சி செய்து அந்த வேலையை வாங்கி தந்தார். நான் எனது சித்தி மகள், அதாவது எனது பெரிய அக்காவின் வீட்டிலேயே தங்கினேன். அவர்கள் எனக்கு வீட்டின் பின்புறம் இருந்த ஒரு அறையை காலி செய்து கொடுத்தார்கள். அந்த அறை பெரியதாகவும் காற்றோட்டமாகவும் இருந்தது. அக்காவும் சரி, அக்கா கணவரும் சரி, இருவருமே வேலைக்கு செல்பவர்கள். அத்தான் ஒரு இன்ஜினியர், அக்கா ஒரு மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிகிறாள். சில நாட்களிலேயே ராஜு என்னுடன் சகஜமாக பழக ஆரம்பித்தார். அவர் என்னுடன் விளையாட்டாக பேசுவார். அவரை பார்க்கும்போது எனக்குள் விதவிதமான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன. ராஜு அத்தான் ஒரு அழகான இளைஞர். எனக்கு அவர் முதலிலிருந்தே அழகாகத்தான் தெரிவார். அக்கா அவ்வப்போது இரவு நேர பணிக்கு செல்ல வேண்டி இருக்கும். நாங்கள் வெளியில் செல்லும் போது அத்தான் அக்காவின் கையை பிடித்து கொண்டு நடப்பார். அக்காவும் நடக்கும்போது சில நேரங்களில் ராஜுவின் கையை பிடித்து கொள்வாள். அதை பார்க்கும்போது எனக்கும் ஒருவித கவலை ஏற்படும். யாராவது என்னுடன் இப்படி நடக்க மாட்டார்களா என்று என் மனதிற்குள் ஒரு பொறாமை ஏற்பட்டது. அத்தான் சில நேரங்களில் என் கையையும் பிடிப்பார். நானும் என் கையை விடுவிக்க மாட்டேன். அவர் என் கையை பிடிக்கும் போது என் கைகள் நடுங்கும். அதை அவரும் உணர்வார். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அவருடைய கை என் மேல் தற்செயலாக படும். அநேகமாக அத்தான் இதை தெரிந்தேதான் செய்கிறார் என்று நினைக்கின்றேன். எனக்கு தெரிந்தாலும் நான் தெரியாதது போலவே இருந்து விடுவேன். அடிக்கடி இரவில் அவர்கள் அறைக்கு அருகில் மறைந்து நின்று எதையாவது கேட்க முயற்சிப்பேன். அந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் வேலையில் பிஸியாக இருப்பார்கள். எனக்கும் வெளியே அவர்களின் குரல்கள் கேட்கும். எனக்கும் என் மனதில் காதல் ஏற்பட தொடங்கின. எப்படியோ என் மனதை சமாதானப்படுத்திக் கொள்வேன். என் காதல் அதிகமாகும் போது ராஜு அத்தானை நினைத்து கொண்டே என்னை தேற்றிக் கொள்வேன். என் வாழ்க்கையிலும் யாராவது காதலை கொண்டு வருவார்கள் என்று நீண்ட காலம் காத்திருந்தேன். பிறகு என் விருப்பம் நிறைவேறும் காலம் வந்தது. ஒரு நாள் அக்காவுக்கு இரவு நேர பணி இருந்தது. வீட்டின் அருகிலுள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு நாங்கள் மூவரும் மோட்டார் சைக்கிளில் அக்காவை வழி அனுப்ப சென்றோம். அக்காவின் பேருந்து வந்ததும் அவள் ஏறி சென்று விட்டாள். அதே நேரத்தில் மழை பெய்ய தொடங்கியது. நாங்கள் இருவரும் நனைய ஆரம்பித்தோம். ஒதுங்குவதற்கு ஓர் இடம் கூட இல்லை. அதனால் அங்கிருந்து நனைந்தபடியே நேரடியாக வீட்டிற்கு வந்துவிட்டோம். வீட்டிற்கு வந்ததும் அத்தான் என்னை பார்க்க தொடங்கினார். நான் வெட்கப்பட்டேன். நான் வெட்கத்துடன் என் அறைக்குள் ஓடிவிட்டேன். நாங்கள் இருவரும் குளித்து முடித்துவிட்டு ஃப்ரெஷ் ஆனதும் அத்தானின் அறையில் அமர்ந்தோம். ராஜு அலமாரியில் இருந்து ஒரு பாட்டிலை எடுத்தார். ஜெசி, குளிராக இருக்கிறது, கொஞ்சம் குடிக்கிறேன், நீயும் கொஞ்சம் முயற்சி செய்து பாரேன் என்று என்னிடம் கூறினார். நான் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு அவருடைய நடவடிக்கையை கவனித்துக் கொண்டிருந்தேன். இன்று அத்தான் நல்ல விதமாக இருக்கிறார் என்று எனக்கு தோன்றியது. அவரை தன் வசப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நினைத்தேன். அவர் மெல்ல குடிக்க ஆரம்பித்துவிட்டு, ஜெசி, உனக்கு ஏதேனும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறானா என்று கேட்டார். நான் ஆமாம், இருந்தான், ஆனால் இப்போது இல்லை என்றேன். அவர், சரி, அவன் உன்னிடம் ஏதாவது வேடிக்கையாக பேசுவானா என்று கேட்டார். அதற்கு நான், ஐயோ அத்தான், எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று பதிலளித்தேன். அவர், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், இந்தா கொஞ்சம் குடி, நன்றாக இருக்கும் என்றார். நான் இதை ஒரு வாய்ப்பாக கருதினேன். நான் போதையில் இருப்பதாக அவர் நினைத்தால் நான் செய்யும் காரியங்களுக்கு அது ஒரு காரணமாக அமையும் என்று எண்ணினேன். சரி அத்தான், கொஞ்சம் மட்டும் கொடுங்கள் என்றேன். ஆமாம், இதுதான் விஷயம், இந்தா என்று அவர் கொஞ்சம் குடிக்க கொடுத்தார். நான் குடிப்பது போல நடித்தேன். கொஞ்சம் தண்ணியை அருகில் சிந்திவிட்டு கிளாஸை வாயில் வைத்தேன். சிறிது நேரத்திலேயே ராஜு தடுமாற தொடங்கினார். உன் அக்கா செம சூப்பராக இருப்பாள் தெரியுமா என்றார். அவர் மேலே பேசுவதற்குள் நான் அவர் வாயை மூடினேன். நான் போதையில் இருப்பது போல நடித்தேன். அவர் சிரித்து கொண்டே, உன்னை நீயே ஒருமுறை பார் என்றார். என்ன பார்க்க வேண்டும் அத்தான்? எனக்கு நீங்கள் 2 பேராக தெரிகிறீர்கள் என்றேன். இப்போது ராஜு முழு உற்சாகத்தில் இருந்தார். அவர் என் கையை பிடித்தார். நான் வேண்டுமென்றே அவர் கையை பிடித்து கொண்டேன். அவர் என்னை பார்த்து கொண்டே இருந்தார். நான், அத்தான், இது என்ன என்று கேட்டேன். என்ன நடக்கிறது என்பதை நான் ஏற்கனவே அறிந்திருந்தேன். நான் போதையில் பேசுவது போல என்ன செய்கிறீர்கள் என்றேன். ராஜு, செசி, நான் உன்னை காதலிக்கிறேன், இப்போது நீ என் அருகில் வா என்றார். வேண்டாம் வேண்டாம் என்றேன். அவர் சொன்னார், நீ வரவில்லை என்றால் என்ன, நான் உன் அருகில் வருகிறேன் என்றார். என் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. நான் அமைதியாக இருந்தேன். அத்தான், இப்போது கண்களை மூடிக்கொள் என்றார். நானும் கண்களை மூடிக்கொண்டேன். அத்தான் என் அருகில் வந்து அமர்ந்தார். ஜெசி, எப்படி இருக்கிறாய் என்று அவர் கேட்டார். என் வாயிலிருந்து திடீரென்று வார்த்தைகள் வந்துவிட்டன. அத்தான், உங்களிடம் ஏதோ ஒரு மாயஜாலம் இருக்கிறது என்றேன். நான் வேண்டுமென்றே அங்கிருந்து என் அறைக்கு வந்தேன். ராஜு என் பின்னாடியே வந்தார்.
அவர் பின்னால் இருந்து என் கைகளை பிடித்து கொண்டார். ஜெசி, ப்ளீஸ் என் காதலை ஏற்றுக்கொள். உன்னை பார்த்ததிலிருந்து என் மனம் உன் காதலுக்காக ஏங்குகிறது தெரியுமா என்றார். நான் புன்னகைத்துக் கொண்டே அவரை பார்த்து, முதலில் உங்கள் காதல் உண்மையா சொல்லுங்கள் என்றேன். என் சிரிப்பை பார்த்ததுமே அவர் பைத்தியமானது போல ஆகிவிட்டார். என் காதல் எல்லாமே உண்மைதான் என்றார். என் மனம் மகிழ்ச்சியில் நிறைந்தது. நான் போதையில் இருப்பது போல நடித்து கொண்டிருந்தேன். என் அத்தான் என்னிடம், ஜெசி, நீ அவ்வளவு அழகாக இருக்கிறாய், உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்று சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் மெய்மறந்து நின்றேன். இப்போது அவர் உரிமையாக என் அருகில் வந்தார். நான், அத்தான், யாராவது வந்து விடுவார்கள் என்றேன். ஜெசி, யாரும் வரமாட்டார்கள் என்று சொன்னார். அந்த நேரத்தில் நான் கண்களை மூடிக்கொண்டேன். ராஜு சொன்னார், நீ ரொம்பவே பிரமாதமானவள் என்றார். நான், ஆமாம் அத்தான், நீங்கள் இன்று நிச்சயம் என் அருகில் வருவீர்கள் என்று எனக்கு தோன்றியது. அதனால்தான் நான் தயாராக இருந்தேன் என்றேன். பிறகு எப்போது தூங்கினோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. காலை அக்கா வருவதற்கு முன்பே ராஜு தன் அறைக்கு சென்று விட்டார். நானும் குளித்துவிட்டு டீ மற்றும் காலை உணவு தயாரிக்க தொடங்கினேன். அதற்குள் அக்காவும் வந்துவிட்டாள். பிறகு நாங்கள் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டோம். அக்கா தூங்க சென்றாள். நானும் ராஜுவும் எங்கள் வேலைகளுக்காக கிளம்பினோம். மாலையில் திரும்பிய போது அக்கா எங்களுக்காக உணவுடன் காத்திருந்தாள். நாங்கள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம், பேசினோம், நடைப்பயிற்சி செய்தோம். நான் அக்காவிடம், அக்கா, இன்று நீங்கள் வேலைக்கு செல்லவில்லையா, விடுமுறையா என்று கேட்டேன். அக்கா, ஆமாம், இனி நாளை மாலை தான் செல்ல வேண்டும் என்று பதிலளித்தாள். நானும் ராஜுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டோம். அடுத்த நாள் மாலை அக்கா வேலைக்கு சென்றதும் முதலில் நானும் ராஜுவும் டிவியில் படங்களை பார்த்தோம். பிறகு நாங்கள் இருவரும் அறைக்கு சென்றோம். ராஜு என்னை பார்த்து சிரித்தார். சிறிது நேரத்திலேயே நாங்கள் விளக்கை அணைத்துவிட்டு தூங்க சென்றோம். எப்பொழுதெல்லாம் அக்காவுக்கு இரவு நேர பணி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் இருவரும் எங்கள் காதலை பற்றி பேசிக்கொள்வோம். என் அத்தான் மீது இருந்த இந்த காதல் கதை பல நாட்கள் தொடர்ந்தது. ஆனால் இது போன்ற விஷயங்கள் அதிக காலம் மறைந்திருக்காது. அக்காவுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. எங்கள் ஆட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை நானும் புரிந்து கொண்டேன். அக்கா அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொண்டாள். ராஜுவுக்கு சந்தேகம் வராதபடி பார்த்து கொண்டாள். அவள் முயற்சி செய்து எனக்கு வெளியூரில் உள்ள ஒரு கம்பெனியில் பணி இடமாற்றம் வாங்கி தந்தாள். நான் வெளியூருக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதன் பிறகு நாங்கள் மீண்டும் ஒருபோதும் பேசிக்கொள்ளவில்லை. நண்பர்களே, அடுத்தவர்கள் மனைவி மீதோ அல்லது கணவன் மீதோ ஆசைப்படுவது மிகவும் தவறான செயல். அதனை நாம் தவிர்த்து வருவது நல்லது. அதனால் நம் குடும்பம் ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு குடும்பமாகவும் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ளவும். இந்த கதை ஒரு கற்பனை கதை. இதன் நோக்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டுமே. இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.